பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து நாளை அறிவிப்பு வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், மேலதிக விவரங்கள். முக்கியமாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில் 2003ஆம் ஆண்டிற்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவருக்கு சிபிஎஸ் என்று அழைக்கப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல ஆண்டு காலமாக அனைத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமல்படுத்த வேண்டும் என்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இந்த சங்கங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 9 மாதங்களுக்கு முன்பு ரன்தீப் சிங் பேடி தலைமையிலான ஒரு குழு ஒன்றை அமைத்திருந்தார். அந்த குழுவானது இந்த 3 ஓய்வூதிய திட்டங்களையும் ஆய்வு, அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம், ஒன்றிய அரசு இப்போது கொண்டு இருக்கும் யூபிஎஸ் என்று அழைக்கப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்ற 3 ஓய்வூதிய திட்டங்களையும் ஆய்வு செய்து அறிக்கையை சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பித்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் அந்த அரசு அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ மற்றும் போட்டோஜியோ அமைப்பினர் வரும் 6ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் போட்டோஜியோ அமைப்பினர் மற்றும் ஜாக்டோஜியோ அமைப்பினர் கலந்து கொண்டனர். முதல் கட்டமாக போட்டோஜியோ அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக அந்த நிர்வாகிகளிடமானது அமைச்சர்கள் உறுதி அளித்துள்ளதாக அந்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஓய்வூதிய அறிவிப்பை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு அமைத்த அந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ரன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவானது நாட்களுக்கு முன்பாக இந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்தது. அதனைத் தொடர்ந்து 3 அமைச்சர்கள், அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக்கு பிறகு இன்றைய தினம் இந்த அரசு ஊழியர் சங்கங்களுடனும் ஆலோசனை நடத்தி இந்த அறிவிப்பை அவரிடம் தெரிவித்துள்ளனர். இதன்படி பார்த்தோம் என்றால் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் நாளை காலை இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்பை பொறுத்தவரை அந்த அறிவிப்பில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தும் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போட்டோஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.